ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துக்க போகிறோம். 3 பெரிய சைஸ் பூண்டு, இது கூடவே குட்டி குட்டி துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்குறத விட இது போல் இடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. இப்போ இதெல்லாம் நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்தால் போதுங்க. இப்போது மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்காம கூட செய்யலாம். நான் இன்றைக்கி சேர்த்து தான் செய்ய போகிறேன். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா பொரிஞ்சு வரும். மண் சட்டியில் சேர்த்தனால நல்லா குயிக்காகவே சமையல் முடிஞ்சிடுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த மட்டன் சுக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா சட்டி சூடாக்குறது தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு சமையல் ரெடி ஆகிடும். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டன் சுக்கா. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இடித்து தாங்க சேர்த்துருக்கோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது போல் மண் சட்டியில் நல்லா இது போல் செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்து தக்காளியெல்லாம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாகவே மசிஞ்சு சூப்பராக வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இது போல் கரண்டி வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா தக்காளி சூப்பராக தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கிக்கோங்க. மசிச்சு இது போல் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு வதக்கினிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சுக்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செய்யறதுனால இது போல் புகையெல்லாம் வருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க. மட்டன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நான் எப்பவுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தாங்க மட்டன் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா குக்கர்லலாம் நான் வேக வைக்கலைங்க. இது வெள்ளாட்டு கிடாக்கறின்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும், சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் முத்துநாடாக வாங்கினீங்கன்னா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து செய்யுங்க. மட்டன் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா தீஞ்செல்லாம் போகாதுங்க. மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் சூப்பராக வதங்க ஆரம்பிச்சிடும். இது போல் வதக்கி செஞ்சிங்கன்னா மட்டன் சீக்கிரமாகவும் வெந்துடும். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போது ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டனில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலங்க. அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியிலே தாங்க நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு சூப்பராக வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகாய் பொடியை பயன்படுத்தி குழம்பு செய்யும் போது. இந்த லிங்க் பாருங்கள், மேலே கொடுத்துருக்குறாங்க, கிளிக் பண்ணி நீங்களும் இதே போல் குழம்பு மிளகாய் இதில் வந்து அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்படி இல்லைன்னா வெஜிடேரியன் குழம்புக்கெல்லாம் போட்டு சமைச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணுங்க. இந்த மிளகாய் பொடியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணும். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தால் மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா மிளகாய் இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து இதுக்கப்புறமா மூடி வைக்க போகிறது இல்லைங்க. ஓப்பன்லேயே நம்ம குக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சுட சாப்பாட்டோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பெப்பர் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய் பொடியிலே நம்ம பெப்பர்லாம் போட்டு அரைச்சதுனால நான் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பர் டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும்